நம்ம உலகத்துல நிறைய விதமான வேலைகளை பார்த்திருப்போம். ஆனா சும்மா நிம்மதியா படுத்து தூங்குறதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனலான வேலைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த வீடியோ ஃபுல்லாவே இதே மாதிரி வித்தியாசமான, அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஷாக்கிங்கான வேலைகளை பத்தி தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பெட் ஃபுட் டேஸ்டர்ஸ் இவங்களோட மெயினான வேலை என்னன்னா, நாய் பூனை மாதிரியான பெட் அனிமல்ஸோட ஃபுட்டை டெஸ்ட் பண்றது தான். அந்த ஃபுட்டோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அப்புறம் அதுல இருக்க நியூட்ரியன்ஸ்லாம் கரெக்டா இருக்கா, அதோட ஃபிளேவர் எப்படி இருக்குன்றதுல இருந்து அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு சில டைம் அதை வாயில போட்டு மென்னு கூட பார்ப்பாங்களாம். லைன் ஸ்டாண்டர்ஸ், உங்களால ரொம்ப பெரிய கியூல ரொம்ப நேரம் கால் வலிக்க நிக்க முடியலனா இந்த மாதிரியான லைன் ஸ்டாண்டர்ஸை நீங்க ஹையர் பண்ணிக்கலாம். இவங்களோட வேலையே லைன்ல நிக்கிறது தான். பெரிய பெரிய கான்சர்ட்ஸ்க்கு டிக்கெட் புக் பண்றதுக்கு லைன்ல வெயிட் பண்றதுல இருந்து பெரிய பெரிய ப்ராடக்ட் லான்ச்சஸ்ல எல்லாம் லைன்ல நிக்கிறதுக்கும் இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே நீளமான கியூ இருக்கும் போது அதுல உங்களுக்கு பதிலா நீங்க இவங்களை நிக்க வச்சுட்டு போயிடலாம். இந்த வகையான லைன் ஸ்டாண்டர்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு $25 இருந்து $40 வரைக்கும் வாங்குவாங்களாம். ப்ரொஃபஷனல் மார்னர்ஸ், இவங்களோட வேலை என்னன்னா, இறந்து போனவங்களோட இறுதி சடங்குல போய் அவங்களுக்காக ஃபீல் பண்றது தான். நிறைய விதமான நாடுகள்ல இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் மார்னர்ஸை ஹையர் பண்றாங்க. இவங்க இந்த மாதிரியான இறுதி சடங்குகள்ல அழுவுறது, வருத்தப்படுறது, சோகமான பாட்டு பாடுறது மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்களாம். ஃபுட் டேஸ்டர்ஸ், இவங்களோட வேலையே வெரைட்டியான ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்கறது தான். புதுசாக ட்ரை பண்ணுற ஃபுட்ஸை டைரெக்டாக கஸ்டமர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஃபுட் டேஸ்டர்ஸ்ட்டை கொடுத்து சேஃபாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ண சொல்லுவாங்களாம். அந்த ஃபுட்டோட ஃப்ளேவர் எப்படி இருக்குது, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்ற வரைக்கும் எல்லாத்தையுமே இவங்களை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்குவாங்களாம். நிறைய புது வெரைட்டியான ஃபுட்ஸை டேஸ்ட் பண்ணிக்கலாங்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அதுக்காக இவங்களுக்கு பே பண்ணுவாங்கங்கிறதுக்காகவே நிறைய பேர் விருப்பப்பட்டு இந்த வேலையை பார்ட் டைமில் பண்ணுறாங்க. ப்ரொஃபஷனல் ஸ்லீப்பர்ஸ், இவங்களோட வேலை நிறைய பேரோட ட்ரீம் ஜாப்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்களோட வேலையே தூங்குறது தான். புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணுற பெட்டு மேட்ரஸ்லாம் அதோட கம்ஃபர்ட்டும் குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இந்த மாதிரியான பீப்புளை ஹையர் பண்ணி அதில் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்களா. அதில் அவங்க படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மேட்ரஸ் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு ரிவ்யூ சொல்லுவாங்களா. இது ஒரு ப்ரொஃபஷனலான ஜாபாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதை விருப்பப்பட்டு பார்ட் டைம்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்டர் ஸ்லைட் டெஸ்டர், அதிகமாக வாட்டர் ஸ்லைட்லலாம் போகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலைக்கு போகலாம். ஏன்னா இவங்களோட வேலையே புதுசாக கட்டுற வாட்டர் ஸ்லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறது தான். அந்த வாட்டர் ஸ்லைடில் சேஃப்டிலாம் கரெக்டாக இருக்கா, அதோட ஸ்பீடு எப்படி இருக்குது, அதில் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்க்குறதெல்லாம் இவங்க பண்ணுவாங்களாம். இந்த வகையான வேலைக்கு ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணுமா, அது மட்டும் இல்லாமல் ஹைட்டை பார்த்து பயப்படாத ஆட்களை தான் இந்த வேலைக்கு எடுத்துக்குவாங்களாம். நிறைய பேர் இந்த வேலையை ஃப்ரீலான்சராக காசு வாங்கிட்டு என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க. ப்ரொஃபஷனல் அப்பாலஜைசர், இவங்களோட வேலையே மன்னிப்பு கேட்கறது தான். பெரும்பாலும் இந்த மாதிரி ஆட்களை ஜப்பான்ல தான் அதிகமாக ஹையர் பண்றாங்க. இவங்களோட வேலையே உங்களுக்கு பதிலாக போய் மன்னிப்பு கேட்கறது தான். நார்மலா வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனைனா அங்க சாரி கேட்கறதுல இருந்து ஃபேமிலியில ஏதாவது சண்டைங்கும் போது அங்கேயும் சாரி கேட்கற வரைக்கும் எல்லாமே இவங்க பண்ணுவாங்களாம். இவங்களை டைரக்டா நேரில் போய் அப்பாலஜைஸ் பண்றதுக்கும் நீங்க ஹையர் பண்ணிக்கலாம். வேணானா போன்லயும் அவங்க உங்களுக்கு பதிலாக பேசுவாங்களாம். இந்த மாதிரி ஆட்களை ஹையர் பண்றதுனால நிறைய டைம் நேரடி சண்டை நடக்கிறத கம்மி பண்ணலாம்னு சொல்றாங்க. இந்த வீடியோல இருந்த வேலைகள்ல எந்த ஜாப் உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்தது இல்ல ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.